ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லேட் வித் சீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை பிரெட் எடுத்துருக்கோம். நம்ம இது கூட ஒரு சட்னி தேவை. அந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். 2 முட்டை எடுத்திருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அந்த 2 முட்டையும் உடைச்சி நம்ம கிளாஸில் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அது கூட சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டையை நல்லா 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுறோம். பீட் பண்ண பிறகு தவா சூடாக ரெடியாக இருக்குது. அந்த தவாயில் பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணியிருக்க முட்டையை ஊற்றுறோம். அந்த முட்டையை ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கீழே அந்த ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு மேலே நம்ம 2 பிரெட் பீஸை வைக்கணும். பிரெட் பீஸில் ஒரு பீஸில் சட்னி அப்ளை பண்ணுறோம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா மல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்காக. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். அந்த சீஸ் ஆட் பண்ணுறோம். சீஸ் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறோம். மடித்த பிறகு அந்த ஆம்லேட்டு ப்ரெட்டையும் சேர்த்து நல்லா மடிக்கிறோம். மடித்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கல் மேலே வச்சுட்டு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். சீஸ் உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கட் பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. சட்னியாக கூட சேர்ந்து மெல்ட் ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.